ஜெல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வேதாத்திரி மகரிஷினுடைய 115வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது உமையால்புரம் அறக்கட்டளையில் குரோம்பேட்டில். இதில் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா இந்த காந்த தத்துவத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக நிறைய பேருக்கு இருக்கும். அதை மிக எளிமையாக புரிகிற வகையில் திரு சக்தி சரவணன் ஐயா நல்ல கருத்துக்களை ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லி புரிய வச்சாங்க. அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சும்மா வேலைகள் செய்யும்போது இந்த வீடியோவை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் அதனுடைய தத்துவம், காந்த தத்துவம் நல்லா புரியும். நாமளும் எல்லாருக்கும் எடுத்துரைக்கலாம். அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம அவருடைய அந்த அழகான ஒரு பேச்சை, ஒரு எளிமையானது, நம்ம எப்படி புரிகிற வகையில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எல்லை வரைக்கும் தான் சாமி சொல்றார். அறிவினுடைய ஆரம்ப நிலை அஞ்ஞானம். அஞ்ஞானம்னால் அப்ப அந்த கோவில் கதை சொன்னேன். அந்த கோவில்ல அவர் தண்ணி ஊத்துறாரு. சாமி சொல்றாரு பாருங்க, முட்டாள்தனமா காலையில தண்ணி கொண்டாந்து கல்லு மேல ஊத்துறான், அதுல பூவை போடுறான், அதன் பிறகு குட்டிக்கரணம் போடுறான். இதெல்லாம் என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொன்னார். சாமி சொன்னார், யாரோ ஒருத்தர் அவனுக்கு சொல்லியிருக்காங்க, காலையில 6 மணிக்கு முன்னால எழுந்திரிக்கும். 6 மணிக்கு முன்னால எழுந்தால் அது பிரம்ம முகூர்த்தம். அது வல்லார் சொல்றார், அமுத காற்று கிடைக்கும் சொல்றார். ஏதாவது எழுந்திருச்சாலும் தெரியும். அப்போ அமுத காற்று காலையில 6 மணிக்கு முன்பு எழுந்து காலையில நல்ல நீர்ல குளித்தால் நரம்புகளுக்கு ஊக்கம். இப்ப நரம்புகளுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்து அந்த நேரத்துல நீங்க எந்த வகையிலும் பல்லுடைய தூய்மை தான் உங்களுடைய பிரீத்திங் சிஸ்டத்தோட கனெக்டட். அப்போ அதையெல்லாம் சுத்தப்படுத்தி நல்ல முறையில நல்ல உடை அணிந்து காலையில கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு நடந்து மேல வாக்கிங் இருதயத்தை துடிக்க விட்டு நுரையீரலை துடிக்க விட்டு அதன் பிறகு அங்க இருக்கிற ஆலமரம் வேப்ப மரத்தை ஒரு சுத்தி வந்தால் அதுல இருந்து உங்களுக்கு தேவையான காற்று கிடைக்கிறது தெரிந்து கொண்டு இத்தனையும் அவனுக்கு தெரியல. ஆனால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் செய்தால் கிடைக்கும் என்று யாரோ ஒருவர் ஒரு கற்பனையில சொல்லியிருக்காரு. கையில என்ன வச்சிருக்கீங்க? சிகரெட். சிகரெட் கையில வச்சுட்டு பாசிவ் ஸ்மோக்கிங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஆக்டிவ் ஸ்மோக்கிங் சொன்னார், நீங்க சிகரெட் பிடிச்சு உங்க உடம்பு கெடுக்கிறதுக்கு இல்லாம என்னையும் கெடுக்கிறீங்க. இப்போ அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து அவரு உடம்பு நல்ல முறையில வைத்துக் கொள்றதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை அவர் எடுத்து பழகுறார். இதுல யாரோடைய ஒரு நடவடிக்கை பழக்கம் நல்லது? கோயிலுக்கு போனால் அறிவு விளக்கம் இல்லை, கற்பனையா இருந்தாலும் கும்பிடுறான். சாமி சொல்றார், கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கியுள்ள வரையில் உண்மை நிலை விளங்கா மாயையாய். அதுல இருக்கிற வரைக்கும் அறிவு விரிவது இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னதுனால அறிவு குறுகி நிற்கிறது. ஆனால் அந்த பழக்கத்தோடு இயைந்து நிற்கிறது. அப்புறம் பழக்கத்தோடு இயைந்து நிற்பதைத்தான் ஆச்சாரம் என்று சொல்றோம். இயற்கையினுடைய நியதி தெரிந்து தன்னுடைய ஒழுக்க பழக்க வழக்கங்களை அந்த நியதி மாறாமல் நான் செயல்படுவதுதான் ஆச்சாரம். இப்ப இயற்கையில் இருக்கக்கூடிய வளத்தை நான் வாழ்வின் வளமாக மாற்றி தூய்க்கிற போது, சமைக்கிறோம், பல விஷயங்கள்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் செய்யற போது இயற்கை கெடாது, இயற்கை நீதி கெடாது. அதை செய்து பழகக்கூடிய ஒரு வரைமுறை தான் கலாச்சாரம். கலை கூடுதல் ஆச்சாரம் கலாச்சாரம். சொல்றது கீதையிலும் யோக கர்மசு கௌசலம். அது எதை சரியாக செய்கிறாயோ அதுதான் யோகம். இப்ப யோகம் என்ற நிலையில அவனுக்கு விளக்கம் இல்லை. யாரோ சொன்னாங்க பிள்ளையார் கோயில சுத்துறோம், அது தவறு இல்லை. அறிவு அதோட நிற்கக்கூடாது. அதுல இருந்து என்ன வரணும்? அடுத்த ஸ்டெப்ஸ். 14 வயது வரைக்கும் செய்த பழக்க வழக்கங்கள் தான். அதன் பிறகு என்ன செய்யணும்? நாம் நம்முடைய உழைப்பை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கணும் இல்லையா? அதான் 5 பண்பாடுல முதல் பிரின்சிபல். அவர்தம் உழைப்பை கொண்டு வாழ்வதென்ற முடிவு. அப்போ அந்த முடிவுக்கு தன்னை உயர்த்தி கொள்ளணும்னா அவன் அறிவை விரிக்கணும், உயர்த்தணும்.
உயர்த்தணும் என்று வருகிற பொழுதுதான் கடவுள் தான் அனைத்தையுமே படைத்தார் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து பூட்டி வைத்து அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கடவுள் என்று கற்சிலை முன் படைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதன் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக. என்ன பாட்டுல சாமி பாட்டு. அப்போ அது தெரிந்து கொள்ற வரைக்கும் என்னது சிறுபிள்ளை விளையாட்டு. தெரிந்து கொண்டோம், அடுத்த நிலைக்கு போகிறோம். கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் அதனை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழி கண்கலங்கி நிற்போர்க்கு கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தியங்கும். என்ன அர்த்தம்? அறிவினுடைய ஆரம்ப நிலையில இருந்து அறிவினுடைய வேக நிலை விஞ்ஞானத்துக்கு போகணும். அறிவினுடைய வேக நிலை விஞ்ஞானத்துக்கு போகணும். அப்ப வேக நிலையில நின்று விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்? விண்ணை பற்றிய அறிவு. உங்க தலைப்பு தானே விஞ்ஞான பார்வை. விஞ்ஞானம், ஞானம்னா என்ன? அறிவு, அறிவை அறிந்த அறிவு, அறிவை அறிந்த அறிவில் பெறுகிற தெளிவு, அந்த தெளிவிலே விளக்கத்திலே அதன் வழியிலே சாத்தியப்படுகிற வாழ்க்கை. எல்லாத்தையும் ஞானம் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது. புத்தர் மாதிரி என்ன அர்த்தம்? You are in total change, transition. அப்போ நீங்க இயங்கல, முழுமை உங்கள் வழியாக இயங்க தொடங்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பெறப்படும். இப்ப தத்துவம் தெரிந்து கொள்ள உங்களுக்கு என்ன தெரியும்? காந்த தத்துவம். அறிவியல் கண் கொண்டு பார்க்கிற பொழுது நம் வாழ்க்கை, நம் செயல்முறைகள், நம் உணர்வு நிலைகளுக்கு உட்பட்டு, முழுமைக்கு உட்பட்டு தானாகவே இயற்கை நீதிக்கு உட்படும். உட்படலைன்னா உங்களுக்கு காந்த தத்துவம் புரியலன்னு அர்த்தம். இப்போ காந்த நிலை, நான் 3 விஷயம் சொன்னேன் பாடலை. காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள், உயிர், அறிவு. அறிவுன்னா உணர்தல், பர்செப்ஷன். காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள், உயிர், அறிவிவை என்ன சொல்றார்? காட்சியாம் அகத்துரை. நான் சொல்லக்கூடிய லாஜிக்கல் சயின்ஸ் வரல. அவர் சொல்றது unless you indulge, dwell in, நீங்க அதற்குள்ளே கரைந்து போகிற பொழுதுதான் என்னவாகும்? காட்சியாம் அகத்துரை. என்ன நடக்கும்? கலங்கம் நீங்கி தூய்மையாய். ராகம் போட்டு பாடுறதெல்லாம் மறந்துருப்பீங்களோ? காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள், உயிர், அறிவிவை காட்சியாம் அகத்துலே கலங்கம் நீங்கி தூய்மையாய். காந்த ஞானம் பெற்றிடில் என்ன கிடைக்கும்? கடவுள், உயிர், அறிவு இவை காட்சியாம் அகத்துலே. என்ன நடக்கும்? கலங்கம் நீங்கி தூய்மையாய். அதனால என்ன நடக்கும்? இன்னைக்கு உலக அமைதி தினம். மாந்தருக்குள் பகை, பிணக்கு மற்றும் ஏழ்மை, ஐம்புலன் மயக்கமும் கவர்ச்சியும் நீங்களாம். உலகிணைந்த நேர்மை ஆட்சி ஓர்வரம். இன்னைக்கு நீங்க இதை கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம்? காட்சியாக அகத்திலே நீங்க பெற போகிறீர்களோ, பெறுவதற்கு ஏதாவது ஒரு சொட்டு தேன் கிடைச்சதோ வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? அறிவை விரிக்கணும், அறிவை உயர்த்தணும். அப்ப அறிவை உயர்த்துவது ரைட் ஃப்ரம் உங்களுடைய ஆக்கினையிலிருந்து என்ன செய்கிறோம், என்ன உணர்கிறோம்? ஆக்கினையில என்னத்தை உணர்றோம்? உயிரினுடைய அசைவை உணர்கிறோம். கருத்தவம், உயிர்த்தவம். அந்த உயிர்த்தவம் என்னவாக இருக்கிறது? காந்தமாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? காந்தமாக. அது எப்படி உணர்றோம்? அழுத்தமாக உணர்கிறோம். அழுத்தமாக எது உணர்கிறது? எல்லாருமே ஞானாசிரியர்.
அறிவு உணர்கிறது. அப்போ அந்த அறிவு உணர்கிற பொழுது நாம் வேறு, அறிவு வேறா? நாம் வேறு. அப்போ அறிவாக எந்த நிலையில நாம இருக்கிறோம்? விழிப்பு நிலையில நானாக இருக்கிறோம். உயிர், காந்தம், அறிவு, விழிப்பு நான். மாணிக்கவாசகன் சொல்றார், கேட்கலாமா? நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேன் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் முன்பலிந்தேர் அம்பலவன் தேனார்க்கமலமே சென்றூராய் கோத்தும்பி. அப்போ நான் யார்? என் உள்ளமா ஞானங்களா. அப்போ எனக்குள்ளும் ஒண்ணு இருக்கிறது, வெளியிலும் அதே பரம்பொருள் இருக்கிறது. இப்போ பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில். இப்போ இத்தனை நாட்கள் வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் ஏன் பிறந்தோம், எனக்காக பிறந்தோம் கேள்வி வருதா? கடைசி வரைக்கும் எங்க ஐயா சொல்றது போல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்றுதான் வாழ்றோம். சிலர் அது பணம் பணம் ஒரு பெரிய மோகம் தான். வியாபாரம் செய்யறவங்க இந்த ஊர்ல இருந்தாங்க, அவருக்கு இந்த மளிகை கடை வியாபாரம் பண்ணதுல சில்லறை வாங்கி வாங்கி போட்டு பழக்கம். அவருக்கு உடம்பு முடியாம படுத்துட்டால் திடீர்னு நைட்ல எழுந்து காசு காசு காசு. அதுக்கப்புறம் மனோ தத்துவா சொன்னார், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு பையில சில்லறை போட்டு வச்சிருக்கோம். அவர் எப்ப எல்லாம் எழுந்து காசு காசு கத்துறாரோ அதை எடுத்து காதிட்ட ஒரு குழு குழுக்குங்க சொன்னார். அவரும் வந்து அதே போல படத்துல திடீர்னு 12 மணிக்கு எழுந்து காசு 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 அதை எடுத்து கொடுக்கிறார். ஓ இருக்குது. எதுக்கு பிறந்தோங்கிற அந்த உணர்வு கடைசி வரைக்கும் வரவில்லை, எப்பவாவது வந்தால் அதுதான் சிறப்பாக இருக்கும். இப்போ அடுத்த நிகழ்ச்சி ரெடி ஆயிட்டோம். ஸோ நான் பிரபஞ்சத்தை அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில். அப்போ என்னைக்காவது நான் இரவுல வானத்தை பார்த்து நட்சத்திரம் பார்க்கணுமா, நிலாவை பார்க்கிறோமா, சூரியனை பார்க்கிறோமா? அதுவும் டெய்லி வந்துட்டு விசிட் அடிச்சுட்டு போகுது, நம்ம பார்த்து தெரியுது. நீ ஏதோ தேடி அலைஞ்சுட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் பொட்டுன்னு போறாள், எதுக்காக இவ்வளவு அலைகிறேன்னு அதுவும் சிரிக்கிறது இல்லையா? ஆனால் கடைசி வரைக்கும் அந்த உணர்வு வரதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் இது எதிர்ப்பு வருது, நம்ம எங்க நிற்கிறோம், எங்க போக போறோம், எவ்வளவு நாள் நிற்க போறோம்ங்கிற கேள்வி வருதா? ஐயா சொல்றது கண்டதே காட்சி கொண்டதே போறோம். ஆனால் ஒருத்தருக்கு அந்த ஐடியா வந்ததுனால் அவர் கொஞ்சம் புத்திசாலின்னு அர்த்தம். ஒரே சாப்பாடு திரும்ப சாப்பிட்டு போரே அடிக்கலன்னு வச்சுங்க, அவர் எவ்வளவு போட்டாலும் அப்படியே சாப்பிட்டு இருப்பாரு அர்த்தம், பொம்மை போல. அதனால அவரும் சொல்றேன், நான் சொல்றேன், நுண்ணிய மாண்புடைய நுண்மான் நுழைபுலன் இல்லான் எழில் நலம் மண்மான் துணை பாவையற்று. அது பொம்மை மாதிரிதான் அவன். அப்போ என்றைக்காவது பார்த்து கேள்வி கேட்கிறோமா? கேள்வி கேட்கிறவர்கள் அறிவாளிகள். அப்படி ஒருத்தர் கேட்கிறார், சூரியன் வருவது யாரால்? தெரியுமா அந்த பாட்டு? சந்திரன் தெரிவது எவரால்? காரில் வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவையன். யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதை நாம் அறிந்திட வேண்டாம். நம்ம இருக்கிறோம், எவ்வளவு ஆவரேஜ் வயசு எல்லாரும் இருக்க போறோம். ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் கேட்டேன், அதெல்லாம் 35 வயசு பசங்க, 30 வயசு பசங்க. அவன்லாம் சொல்றான் 55 60 சொல்றான். எல்லாம் மன இவ்வளவு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல். இவ்வளவு தூரம் நம்பிக்கை வாழ்க்கையில மோசமா போச்சு, உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயிற்சி கொடுக்கணும்? இப்போ நம் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் இந்த பூமி வந்து எவ்வளவு நாள் ஆகிறது? எவ்வளவு நாள்? 4.5 பில்லியன் வருடங்கள்.
இந்த மனித ஜந்து இருக்கு இல்லையா, இந்த மனித ஜந்து வந்து எத்தனை நாள் ஆகிறது? 2. நான் கேள்வி கேட்க நேரம் இல்லை, அடுத்த ஃபங்க்ஷன் 2.5 மில்லியன் வருடங்கள். இந்த 2.5 மில்லியன் வருடங்கள்ல நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்? 50, 60, 70, 80. 80 தாண்டினால் சாமி சொல்றார், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்குற போனஸ். நீ காலையில எழுந்து மூச்சு வருது, காது கேக்குது, சாப்பிட்டா ஜீரணமாவது, டாய்லெட் ஒழுங்கா போகுது, படுத்தா தூக்கம் வருதுன்னா கடவுள் இன்னைக்கு உனக்கு ஒரு நாள் போனஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில என்றைக்காவது இந்த கேள்வி கேட்கிறோமா? கேட்கல. அவர் கேட்கிறார், நாமக்கல் கவிஞர். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிரல் வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? 2 விஷயம் நாம் பார்க்கிறோம். ஒன்று, பிரபஞ்சத்தை பார்க்கிற பொழுது, நேரம் இல்லை, 10 minutes. பிரபஞ்சத்தை பார்க்கிற பொழுது 2 விஷயம் தட்டுப்படும். ஒன்று, எல்லா பொருள்களும் அந்தரத்தில் மிதந்து சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியால். So cosmic dance. இப்போ எல்லா கோள்களும், எல்லா அண்டங்களும், எல்லா கேலக்சி, பால்வெளி மண்டலம், அதுவும் சுழலுது. இந்த உடலுக்குள்ளும் சுழற்சி இருக்கேதான் இருக்கு. சுழற்சி நின்று என்ன ஆகும்? ஆள்காரி. இப்போ பிரபஞ்சத்துல காணுகிற எல்லா பொருள்களும், எல்லா அண்டங்களும் என்னவா இருக்கிறது? தற்சுழற்சியில் இருக்கிறது. 2வது, எல்லா சுழல்கிற பொருளும், எல்லா சுழல்கிற அண்டங்களும், நட்சத்திரங்களும் ஏதோ ஒரு பொருளை மையம் வைத்து சுழல்கிறது. சரியா? நிலா எதை மையமா வச்சு சுத்துது? பூமி மையம் வச்சு சுத்துது. வியாழனுக்கும் சுத்தி 16 சந்திரன் இருக்கிறது. இப்போ இத்தனை கோள்களும் எதை சுற்றுது? சூரியனை சுற்றுது. சூரியன் எதை சுற்றுது? ஏதோ ஒண்ணு சுத்துது. பார்வெளி மண்டலத்துல ஏதோ ஒண்ணு சுத்துது. 3வது, இப்படி சுழல்கிற பொருள்கள் எல்லாம், சுழல்கிற அண்டம் எல்லாம் ஒரு வினாடி கூட தவறாக சுழல். 3 சொன்னோமா? ஒன்று, எல்லா பொருள்களும் தற்சுழற்சியாக, செல்ஃப் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ், எல்லா பொருள்களும் எல்லா அண்டங்களும் தற்சுழற்சியாக சுழல்கிறது. 1. 2வது, ஏதோ ஒரு பொருளை மையம் வைத்து பிரபஞ்சத்தில் சுழல்கிறது. தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மை திறம் என்ன என்ன தவமது ஆனந்தமே. உன் தன்மை திறம் என்ன என்ன தவமது ஆனந்தமே. இப்போ விஞ்ஞானத்துக்கு கூட்டம், விஞ்ஞானத்துல நமக்கு நேரம் இல்லை. விஞ்ஞானத்துக்கு மட்டும் ஒரு விதி இருக்கிறது. அதற்கு பெயர் மெய்யறிவு நூல்கள்னு பேர். இன்னும் சொல்ல போனால் பிரமாணம் என்று பெயர். 6 பிரமாணங்கள் இருக்கிறது. மெய்யறிவு பெறுவதற்கு 6 பிரமாணம் இருக்கிறது. வட இந்தியாவில் அது 10 பிரமாணங்கள் என்று சொல்லப்படும். ஐதீக பிரமாணம், அனுமான பிரமாணம் என்று வரும். இதிலே விஞ்ஞானத்தை கொண்டு உணர முடியாத ஒரு கருப்பொருளை, பருப்பொருளை வள்ளுவர் சொல்லுகிற பொழுது செம்பொருள் என்று சொல்லுவார். 28ஆம் தேதி ஸ்பீச் இருக்கு, ஆலியர்ல கேளுங்க. So I will be explaining more on that topic. இந்த பொருள்கள் எல்லாம் நாம் உணர்வதற்கு மெய்யறிவு என்கின்ற நூல்கள் தான் பிரமாணம் என்று சொல்லப்படும். அதுல வேதாத்திரியம் என்கின்ற வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்கொள்ளுகிற பிரமாணம் அனுமான பிரமாணம். என்ன பிரமாணம்? அனுமான பிரமாணம். இப்போ ரொம்ப தூரத்துல அந்த பச்சை மலை தெரியுதா? பச்சை மலையில இருந்து புகை வருது.
பச்சைமலையில இருந்து புகை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். இப்ப எதை வச்சு சொன்னோம்? புகைய வச்சு நெருப்பு இருக்கிறது என்று சொன்னோம். அப்போ காணுகின்ற காட்சியை வைத்துக் கொண்டு காட்சியினுடைய மூலம் என்னவாக இருக்கும் என்று யூகித்து பகுத்தறிவு கொண்டு நிலங்கி தொகுத்தறிவு கொண்டு விளங்கி இயற்கைக்கு முரண்படாது கால தூர பருமன் வேகத்துக்கு உட்பட்டு எந்த காலத்திலும் முரண்படாத ஒரு வீதி அமையுமே ஆனால் அது அனுமான பிரமாணம். நானும் கற்பனையா சொல்றேன்னா அது உடனே வேதாத்திரியம் ஆயிடாது. என்ன அர்த்தம்? இயக்கத்தை வைத்துக் கொண்டு இயக்க மூலத்தை கணிக்கிறோம். இயக்கத்தை வைத்துக் கொண்டு இயக்க மூலத்தை கணிக்கிறோம். எங்கேயோ புகை வருதுன்னு சொன்னா புகைக்கு ஊடாக நெருப்பு இருக்கிறது என்பதை இங்க நான் அனுமானிக்கிறேன். நான் நெருப்பை பார்த்தேனா? நெருப்பை பார்க்கல. ஆனா என்ன தெரியுது? புகை தெரியுது. புகையை வைத்துக் கொண்டு நெருப்பு இருக்கிறது என்று அனுமானிப்பது போல் வேதாத்திரியம் என்கிற தத்துவம் இயக்கத்தை வைத்துக் கொண்டு இயக்க மூலத்தை உணரத் தொடங்குகிறது. இயக்க மூலத்தை தொடங்குவதுதான் நீங்கள் சொல்லுகிற எல்லா தத்துவங்களும் 4 தன்மைகள் 3 திறன் என்று சொல்லப்படுவதெல்லாம் இறைவன் சத்குணமாக இருக்கிறவன். அதே இறைவன் நிர்குணமாகவும் இருக்கிறவன். எப்ப எனக்கு தெரியும்? என் அனுபூதிக்கு என்னுடைய அனுபவத்திற்கு தட்டுப்படாத வரை இயக்கத்தை வைத்துக் கொண்டு இயக்க மூலத்தை பிடிக்கணும். 3 விஷயம். எல்லா பொருள்களும் தற்சுழற்சியாக சுழல்கிறது. ஏதோ ஒரு பொருளை மையம் வைத்து சுழல்கிறது. நியதி மாறாமல் சுழல்கிறது. இப்ப விஞ்ஞான பார்வை கொண்டு பார்க்கணும். அறிவினுடைய வேகநிலை விஞ்ஞானம். அறிவினுடைய வேகநிலையை வைத்து நான் அந்த பொருளை பார்த்தால் என்ன அனுமானத்துக்கு வருகிறோம்? Every mass is association of energy particle. ஆற்றல் துகளினுடைய தொகுப்பு தான் என்னது? காணப்படுகிற எல்லா பருப்பொருள். இப்ப பருப்பொருள்கள் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. அப்ப அணுக்கள் எதனால் ஆனது? அதற்கு கீழே ஆற்றல் துகளால் ஆனது. ஆற்றல் துகள் எதனால் ஆனது? அதற்கும் உள்ளாக கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் இணைந்து இயங்குவதனால ஆனது. அப்ப இறைத்துகள் எப்படி இருக்கிறது? அலை வடிவத்திலே தான் இருக்கிறது. எத்தனையும் அனுமானம். எப்படி? ஒவ்வொரு அணுவிலும் இயக்க வேகம் இருக்கிறது. ஒவ்வொரு அணுவிலும் இயக்க வேகம் இருக்கிறது. ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான் என்ன ஸ்பீட்ல சுத்துது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணும். ஒரு புரோட்டானுடைய வேகம் என்ன இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் எவ்வளவு வேகம்னு கணக்கிட முடியாத பொழுது என்ன சொல்றோம்? இன்ஃபினிட்டின்னு ஒரு டெர்மினாலஜி கொண்டு வரும். என்னது? கணக்கிற்கு அப்பாற்பட்டது. கணக்கிற்கு அப்பாற்பட்டு அதனுடைய வேகம் இயங்குகிறது. ஆனா ஒன்று நாம் உணர்கின்றோம், எல்லாமே தற்சுழற்சி அலையாக இயங்குகிறது என்பதை தெரிகிறது. இப்ப தற்சுழற்சி இதுவும் அனுமானம். இப்ப தற்சுழற்சி அலையாக இருப்பதை எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறது? இன்ஃபினிட்டி என்ற வேகத்தில் இயங்குகிறது. அந்த வேகத்தை அறிவால் கழித்து விட்டால் என்னவாக நிற்கும்? நிலையாக வெளியாக மாறிடும். இப்ப வெளி ஒன்று, இரண்டாவது அலையாக இருக்கக்கூடிய துகள். இந்த 2 தான் பிரபஞ்சம் என்பதை அனுமானத்தால் அனுமானிக்கிறோம். அனுமானத்தால் உங்களுக்கு எனக்கு அனுமானம் தான். மகரிஷிக்கு தான் அது அனுபூதி. எப்ப தெரியும்? எனக்கும் ஒடுக்கத்தில் நின்றால் சாமி சொல்றார், தோன்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியதென்று ஆராய போனேன், பாழாகிட்டேன். எப்படி வெளியில இருந்து அணு வந்தது என்று நான் ஆராய போனேன், என்னவானேன்? பாழாகிட்டேன். எல்லா ஆற்றல் துகள்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. என்றைக்காவது ஒரு புரோட்டான் நியூட்ரானோடு இடிச்சுதா?
இல்ல நியூட்ரான் எலக்ட்ரானோட அடிச்சுதா? இல்லை, ஒரு பாண்டிங் இருக்கிறது. நேரம் இல்லை, ஒரு பாண்டிங் நடக்கிறது. அப்போ எந்த துகளும் இன்னொரு துகளோடு மோதவில்லை. அப்போ ஒவ்வொரு துகளிலும் அந்த சுழலும் இயக்கம் இல்லையானால், ஒவ்வொரு துகளிலும் சுழலும் இயக்கம், எவ்வளவு இயக்கம்? அந்த துகளில் சுழலுகின்ற இயக்க நியதி இல்லையானால், இந்த அணுக்கள் சேர்ந்து இயங்குகிற பருப்பொருளிலும் அதே சுழற்சி இருக்குமா இருக்காரா? அனுமானம். பல கோடி அணுக்கள் சேர்ந்து இயங்குகிறது இல்லையா? உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணெனும் நுண்ணணுவே, அருவம் ஆதி அசைந்த நிலை அணு முதல் அகண்ட பேரண்டம். அப்போ ஒவ்வொரு ஆற்றல் துகளிலும், ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு பேரணுவிலும், ஒவ்வொரு பருவனிலும், ஒவ்வொரு பிசிக்கல் எலிமெண்ட் என்ற பௌதீகத்திலும், பௌதீகம் சேர்ந்த அண்டத்திலும், அண்டத்தில் சேர்ந்த பல நட்சத்திரங்களிலும், நட்சத்திரங்கள் சேர்ந்த கேலக்சி என்று சொல்கிற பால்வெளி மண்டலத்திலும் அதே இயக்கம், அதே நியதி, அதே ஆற்றல். இப்ப என்றைக்காவது அந்த ஆற்றல்ல குறைவு இருந்ததா? ஆற்றல்ல குறைவில்லை. அப்போ ஆற்றல் தொடர்ந்து சமநிலையில் இருக்கிறது. 3 விதி சயின்ஸ்ல. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். Energy is constant. One form of energy can be converted into another form of energy. Energy neither can be created nor destroyed. ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆற்றலை உருவாக்கவும் முடியாது. இருந்த ஆற்றல் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது. The universe is in a constant equilibrium, goes on its own constant. அந்த தொடர்ந்து ஆற்றலை வழங்குறதுன்னு சொல்ற பாத்தீங்களா? அது பேர் தான் வற்றாயிரும். எந்த வகையிலும் அதனுடைய வேகத்துல குறைவு அதிகம் இல்லாது ஒன்றோடு ஒன்று சிங்க்ரனைசேஷன், ஒத்திசைவு இருக்கிறது இல்லையா? அதுதான் அறிவு. அந்த அறிவு அழுத்தமாக இயக்கமாக இருக்கிறது. அப்ப அறிவு வேற, அழுத்தம் வேறா? இல்லை. இறைவெளியினுடைய அறிவு அழுத்தமாக இருக்கிறது, அழுத்தம் இறைவெளியினுடைய அறிவாக இருக்கிறது. அந்த அழுத்தத்துக்கு நாம் விஞ்ஞானம் கொடுக்கிற ஒரே சமன்பாடு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அல்லது யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறோம். இப்ப நீங்க சொல்லுகிற பேராற்றல், பேரறிவு, காலம், பற்றாயிருப்பு இதெல்லாம் அதற்கு கிடையாது. இயக்கத்தை வைத்துக் கொண்டு, இயக்க நீதியை கொண்டு இயக்க மூலத்தில் இருக்கும் என்று அனுமானிக்கிறோம். அதனால்தான் இயக்கத்தினுடைய அத்துணை ப்ளூ பிரிண்டும் இயக்க மூலத்தில் இருக்கிறது. இரண்டாவது, இதை வைத்துக் கொண்டு நீங்க பின்னால் ஆராய்ச்சி செய்தீங்கன்னா, இயக்கத்திற்கு ஒரு தேவை எழுவதற்கு முன்னால் இயக்கத்தினுடைய மூலம் இயக்கத்தினுடைய தேவைகளை முடிக்கப்படும். புரிய வேண்டாம். முதல் பாடல் சொல்லி நிறைவு செய்யப்படும். இப்ப காந்த ஞானம் இது வரைக்கும் தான் ஒரு சொட்டு தேன். இப்போ இதுல இருந்து நீங்க ஆராய்ச்சிக்கு போக, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாயெனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் நானகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பெரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும்
உலகங்கள் அத்துணையும் ஊருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மை தீரம் என்ன என்ன தவமது ஆனந்தமே உன் தன்மை திறம் என்ன என்ன தவமது ஆனந்தமே. தன்மை திறம் ரெண்டும் எதிலே இருந்து வருகிறது? இயக்கத்தை வைத்துக் கொண்டு இயக்க மூலத்திலே நிலைக்கிற பொழுது தவத்தில் என் அனுபூதியில் நான் பக்குவப்படாதவரை எல்லாம் வெற்று கட்டு கதைகள். நான் உணர்ந்தால் என்னவாகும்? கடவுள் உயிர் அறிவிவை காட்சியாம் அகத்துளே களங்கம் நீங்கி தூய்மையாய் மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும் செல்வாக்கும் பொருள் புகழ் கவர்ச்சியும் தான் வரும். அப்ப என்னவாகும்? நீந்தலாம் உலகினைந்த நேர்மையாட்சி ஓர் மதம் நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் முடிந்த முடிவாக என்ன கிடைக்கும்? சாந்தமான ஆன்ம வாழ்வு, சலிப்பில்லா பேரின்பம். மாணிக்கவாசகர் உழப்பிலா ஆனந்தமாயின் சொல்லுவது. அப்போ சலிப்பில்லா பேரின்பம் என்ன? இணைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு. சலிப்பில்லா பேரின்பமும் சற்றும் மெய்ப்பொருள் மறவா சத்திய வாழ்வு சித்தியாம். Total transition. Becoming knowing. The observer becomes soft. இப்போ இந்த உலக அமைதி தினத்தில் இந்த காந்த தத்துவ அறிமுக வகுப்பில் நீங்கள் இதுகாரும் இந்த துவக்கம் மகரிஷியுடைய பார்வை அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விஞ்ஞானம் take on its own course. Only the thing, நீங்க என்ன செய்யணும்? அது எப்படி அதோடு கனெக்ட் ஆகிறது என்று பார்க்கிற பொழுதுதான் இது விரியும். விரிகிற பொழுது என்னவாக இருக்கும்? அகக்காட்சியாக உங்களுக்கு பரிணமிக்க தொடங்கும். அகக்காட்சியில பரிணமிக்க தொடங்கினால் அதுதான் அனுபூதியாக மாறும். அனுபூதிதான் கந்தர் அனுபூதி, சாந்த பிராணம். குருவாய் அருவாய் உலதாய் அருவாய் மணியாய் கதியாய் கருவாய் உயிராய் குருவாய் அருவாய் அனைவரையும் நல்ல தினத்தில் அறிமுக வகுப்பில் நீங்கள் பங்கேற்றிருப்பது மகரிஷியினுடைய ஒரு ஆசீர்வாதம், ஐயாவுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த உண்மை உங்களுக்கு ஒரு சொட்டு தேனாக இருக்கட்டும், தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்தட்டும் என்று சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் என்று மனக்குளிர வாழ்த்தி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன். வாழ்க வையம், வாழ்க வையம்.